தமிழ் ஆங்கில மொழிகளில் சரளமாகவும் சமரசமின்றியும் பயமின்றியும் பேசும் ஆற்றலை அவர் இயற்கையாகவே பெற்றிருந்தார். இவருடைய உடல் தோற்றம், கம்பீரமான வெண்கல குரல், சந்தன நிறம், தொடக்கத்தில் சிங்கம் இசை ஆகியவற்றோடு மேடைகளில் தோன்றி வாய் திறந்து செந்தமிழில் முழங்கி முடிக்கிற பொழுது கோழையும் வீரனாகி திரும்புவான். அப்படி ஒரு பேச்சாற்றலை தேவர் கொண்டிருந்தார். குடும்ப சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கும் பொருட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டி வழக்கறிஞரை சந்திக்க சென்ற இடத்தில்தான் தேவரின் அரசியல் வாழ்வு ஆரம்பித்தது. வழக்கறிஞராக இருந்த ஸ்ரீனிவாச ஐயங்கர் தான் அவரை காங்கிரஸ் இயக்கத்தில் இணைத்து விட்டார். சுதந்திர போராட்டம் தீவிரமாக நாடெங்கும் நடந்து கொண்டிருந்த நேரம் அது. ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஆங்கில ஆட்சியில் நிகழும் அத்தனை துன்பத்தையும் தேவருக்கு எடுத்து கூறிய பொழுது தேவர் உணர்ச்சி வயப்பட்டு துடித்தார். தாய் நாட்டின் விடுதலைக்காக என் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று முழங்கினார் தேவர். தாம் எப்பொழுதும் விரும்பி அணையும் சைனா சில்க் ஜிப்பா வேட்டியை துறந்தார். கதர் ஜிப்பா வேட்டிக்கு மாறினார். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பார்வையாளராக சென்ற தேவரை ஆப்ப நாட்டு பிரதிநிதியாக மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் சீனிவாச ஐயங்கார். அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இன்னொரு முக்கியமான தலைவர் யார் தெரியுமா? சுபாஷ் சந்திரபோஸ். அவரை பார்த்ததுமே ஒரு பிணைப்பும் நெருக்கமும் ஏற்பட்டு விட்டது தேவருக்கு. அவருடன் உரையாடினார். பேச பேச நேதாஜியின் கம்பீரமும் வீரமும் அவரை காந்தம் போல கவர்ந்து இழுத்தது. இவர்தான் என் தலைவர் என்று மனதுக்குள் உறக்க சொல்லிக் கொண்டார் முத்துராமலிங்க தேவர். அந்த பிணைப்பும் நெருக்கமும் இறுதி வரை இருந்தது. முதுகுளத்தூர் தாலுகாவில் இருக்கும் சாயல்குடியில் விவேகானந்தர் வாசகசாலை என்ற அமைப்பை சேதுராமன் செட்டியார் என்பவர் நடத்தி வந்தார். அந்த அமைப்பின் முதலாம் ஆண்டு விழா ஏற்பாடுகளை வெகு சிறப்பாக அவர் செய்து கொண்டிருந்தார். விழாவிற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த பலரையும் அவர் அழைத்திருந்தார். அந்த விழாவில் கலந்து கொண்ட மிக முக்கியமான நபர்களில் பெருந்தலைவர் காமராஜரும் ஒருவர். அனைவரும் விழாவுக்காக வந்திருந்த நேரத்தில் சிறப்புரை ஆற்றுவதற்காக அழைத்திருந்த பேச்சாளர் என்ன காரணத்தினாலோ விழாவிற்கு வர இயலாமல் போனது. சேதுராமன் செட்டியார் மிகுந்த கவலையில் ஆழ்ந்தார். அவர் தன்னுடைய நண்பர்களிடம் விழாவில் பேசுவதற்கு தகுதியான நபர் வேண்டும் என்று கேட்டார். அதன்படி அவருடைய நண்பர்கள் பசும்பொன்னை சேர்ந்த முத்துராமலிங்கம் என்பவர் நல்ல ஞானமுள்ள பேச்சாளர் என்றும் பல உள்ளூர் பிரச்சனைகளில் அவர் திறமையாக பேசி தீர்வுகளை சொல்லக்கூடியவர் என்றும் அவரை விழாவிற்கு பேச வருமாறு அழைக்கலாம் என்றும் சேதுராமனுக்கு அறிவுரை கூறினார்கள். முதலில் அவர் மிகவும் தயங்கினார். ஏனென்றால் புதிதாக ஒருவரை, அதுவும் மேடைகளில் பேசி அனுபவம் இல்லாதவரை இந்த விழாவிற்கு அழைத்து பேச சொல்வது சரியாக வருமா என்ற குழப்பம் அவருக்கு இருந்தது. இறுதியில் வேறு வழியின்றி அவர் முத்துராமலிங்க தேவரை அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்பினார். இலந்தை குளம் எனும் இடத்தில் ஒரு உள்ளூர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தேவர் அங்கு வந்திருந்தார். அவர் அங்கிருக்கும் தகவலை அறிந்து கொண்ட சேதுராமனின் ஆட்கள் அவரை அணுகி சாயல்குடியில் இருக்கும் சுவாமி விவேகானந்தர் வாசகசாலை முதலாம் ஆண்டு விழாவில் விவேகானந்தரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்றும் அதற்காக அவரை அழைத்து செல்ல